ஜான் ஜெபராஜ் தான் இன்னைக்கு வந்து தேடப்படும் குற்றவாளியாக தலைமறைவாக இருக்கிறார். அவர் பிடிக்கிறதுக்காக ஒரு தனி படை போடப்பட்டிருக்கிறது. போன வருஷம் 2024 அவர் மாமனார் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் மாமனார் ஒரு 17 வயது குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறார். அந்த குழந்தையும் பக்கத்து வீட்டில் 14 வயது குழந்தையும் இவர் வந்து பாலியல் ரீதியாக சீண்டல் செய்யப்பட்டு இன்னைக்கு அதை வழக்கா பதிவு பண்ணி இன்னைக்கு அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். இந்த பிரச்சனையை சமீப காலமாக போயிட்டு இருக்கப்பே அவருடைய சர்ச்சை சென்னைக்கு மாற்றினதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இதுதான் இந்த சம்பவத்தின் பின்னணி. இப்போ ஒன்றும் தலைமறைவாக இருக்கிறார், தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். பொதுவாகவே வந்து எல்லா மதத்திலையுமே இந்த மாதிரியான தவறான ஆட்கள் இருப்பாங்க. ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாருன்னா அந்த ஒட்டுமொத்த அந்த மதத்தையும் நம்ம வந்து குறையாக நம்ம சொல்லிடக்கூடாது. இதற்காக தியாகத்தோடு எத்தனையோ பேர் இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையவே அந்த இறைப்பணிக்காக அர்ப்பணித்து தியாகங்களால் தொண்டுகளால் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. எத்தனையோ பேர் கல்விக்காக பண்ணுறாங்க. மருத்துவ சேவை மிகப்பெரிய அளவில் கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா சேவை மனப்பான்மையோட அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட அமைதியாக இந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான புதுசாக வரக்கூடிய சிலர் வந்து செய்கிற தவறு என்னென்னா ஒட்டுமொத்தமாகவே இன்னைக்கு சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய மேலே விழக்கூடிய குற்றச்சாட்டுக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாடு என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது, சிறுபான்மை மக்கள் இன்றைக்கி இந்தியாவில் எந்த மாதிரியான நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த சூழல்லாம் தெரியாமல் சில அறவேக்காடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு, அந்த கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக ஆக்கி வச்சிருக்கு.